ஸ்ரீ சுந்தரகாண்டம் 61வது சர்க்கம் மதுவனம் அளிக்கப்பட்டது. உயர்ந்த வானர தலைவர்களான அங்கதன், ஹனுமான் முதலியோர் ஜாம்பவானின் கருத்தை ஏற்றுக்கொண்டனர். மந்திர மலை போலவும் மேரு மலை போலவும் பிரம்மாண்டமான உருவம் கொண்டிருந்த தடத்தில் செல்லும் யானைகள் போல் தோற்றமளித்த அந்த வானரர்கள் ராமரின் புகழுக்கும் தங்களின் நோக்கத்திற்கும் உகந்த வகையில் செய்யக்கூடியது எதுவாக இருக்கும் என்று தங்களுக்குள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தாங்கள் செய்தவை பற்றி பெருமை கொண்டிருந்த அவர்கள் தங்கள் நோக்கம் வெற்றி அடைந்ததை அறிவிப்பதில் பெரிதும் ஆர்வம் கொண்டிருந்தனர். ஸ்ரீ ராமபிரானிடம் நன்றி கொண்டவர்களாகவும் தங்கள் உற்சாகத்தால் உந்தப்பட்டவர்களாகவும் எல்லா வானரர்களும் வலிமை, திறமை மற்றும் அறிவுக்காக பெயர் பெற்ற ஹனுமானை முன்னே நிறுத்தி அவர் பின்னே நடந்து சென்றனர். அவர்கள் எல்லா உயிரினங்களாலும் புகழப்பட்டனர். பிறகு அவர்கள் மகேந்திர மலையிலிருந்து தங்கள் பெரிய உடல்களால் வானத்தை மறைத்து கொண்டு பெரும் வேகத்துடன் விரைந்து சென்றனர். அந்தரத்தில் தாவி குதித்து சென்று பழகிய வானரர்கள் தேவர்களின் தோட்டமான நந்தவனத்திற்கு நிகரான மரங்கள் நிறைந்த ஒரு காட்டுத் தோட்டத்தை சென்றடைந்தனர். சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அந்த கண்ணுக்கினிய காட்டுத் தோட்டம் சுக்ரீவனின் மதுவனம் என்று அழைக்கப்பட்டது. யாரும் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு அது நன்றாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. அது சுக்ரீவனின் மாமனான ததிமுகன் என்ற திறமை வாய்ந்த வானர தலைவனின் பொறுப்பில் இருந்தது. கட்டுக்கடங்காத உற்சாகத்துடன் அந்த வானர வீரர்கள் அரசனுக்கு மிகவும் விருப்பமான அந்த காட்டில் கூடினர். மதுவனத்தை கண்டதும் தேன் நிறம் கொண்ட அந்த வானரர்கள் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்து அங்கே இருக்கும் தேனை அருந்த அனுமதிக்குமாறு அங்கதனிடம் கேட்டனர். ஜாம்பவான் போன்ற மூத்தவர்களின் ஒப்புதலை பெற்று தேனை அருந்த வானரர்களுக்கு அனுமதி அளித்தான் அங்கதன். ஏற்கனவே உற்சாக மனநிலையில் இருந்த அந்த வானர வீரர்கள் இந்த அனுமதி கிடைத்ததும் இன்னும் அதிக உற்சாகம் கொண்டனர். சிலர் முரட்டுத்தனமாக ஆடவும் தொடங்கினர். சிலர் பாடினர், சிலர் ஆடினர், சிலர் சிரித்தனர், சிலர் தாவி குதித்தனர், சிலர் அங்குமிங்கும் ஓடினர், சிலர் அதிவேகமாக ஓடினர், சிலர் இனம் காண முடியாத வார்த்தைகளை உளறுவது போல் பேசினர், சிலர் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டனர், சிலர் ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளினர், சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டனர், சிலர் கூடி விளையாடினர். சிரித்து கொண்டிருந்த ஒரு வானரர் பாடிக்கொண்டிருந்த வானரர் ஒருவருக்கு அருகில் சென்றார். பாடிக்கொண்டிருந்த ஒரு வானரர் அழுது கொண்டிருந்த ஒரு வானரருக்கு அருகே சென்றார். அழுது கொண்டிருந்த ஒரு வானரரின் அருகே இன்னொரு வானரன் வந்து அவரை பிடித்து உலுக்கினார். பிடித்து உலுக்கி கொண்டிருந்த வானரருக்கு தண்டனை கொடுப்பது போல் இன்னொரு வானரர் அவரை பிடித்து தள்ளினார். தேனை குடித்ததும் அந்த வானரர் கூட்டம் பெரும் போதையில் ஆழ்ந்தது. அந்த கூட்டத்தில் ஒருவர் கூட போதையடையாமல் இல்லை. ஆயினும் ஒருவர் கூட மது அருந்தியதில் திருப்தி கொள்ளவில்லை. அப்போது அந்த தோட்டத்தை பராமரிப்பவரான ததிமுகன் பூக்கள் மிகுந்த மரங்கள் அழிக்கப்பட்டதையும் அந்த தோட்டமே சிதைக்கப்பட்டதையும் பார்த்து அந்த வானரர்களை கடிந்து கொண்டான். அந்த தோட்டத்தின் பாதுகாவலனான வயது முதிர்ந்த சக்தி வாய்ந்த அந்த வானரன் போதை அடைந்திருந்த சிந்தனையை இழந்திருந்த வானரர்களால் பல விதங்களிலும் அவமதிக்கப்பட்டான். தோட்டத்தை அவர்களிடமிருந்து பாதுகாக்க அவன் வேறு வழிகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். அவர்களில் சிலரை தன் வாயில் வந்த கடிய சொற்களால் எல்லாம் வைத்தான். சில பேரை காலால் உதைத்தான். சிலருக்கு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். வேறு சிலரிடம் நல்ல விதமாக பேசி புரிய வைக்க முயன்றான். தோட்டத்தின் பாதுகாவலனான ததிமுகன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு விதத்தில் அவர்களை கடிந்து பேசி அவர்களை நல்வழிப்படுத்த முயன்றான். அவர்களை எதிர்த்து நின்றபோது தாங்கள் செய்வது தவறு என்பதையே உணராத வானர வீரர்கள் மொத்தமாக அவனை சூழ்ந்து கொண்டு போதையில் அவனை மீது விழுந்து அவனை அங்கும் இங்கும் இழுத்துச் சென்றனர்.
போதையிலிருந்த வானரர்கள் அவனை நகங்களால் கீறினர், பல்லால் கடித்தனர். அந்தக் காட்டுத் தோட்டம் முழுவதையும் தங்கள் கைகளாலும் கால்களாலும் தொடர்ந்து நாசம் செய்தனர். 61ஆம் சர்க்கம் நிறைவடைந்தது.